Hi friends, Vanakkam. நம்ம இந்த வீடியோவில் குக் வித் comali ஷோவில் அஸ்வின் செஞ்ச ஸ்மோக்ட் Valakkai Skewers Recipe தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அதர் குக் வித் comali ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். இது ஒரு சிம்பிள் ரெசிபி, கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு மற்றும் வாழைக்காவை வேக வச்சுக்கலாம். ஸோ நான் அதை பாதி பாதியாக கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்க்க போகிறேன். தோல் சீவ தேவையில்லை, ஏன்னா நம்ம வேக வச்ச பிறகு தோல் ஈஸியாக வந்துடும். இந்த காய் முழுகிறோடு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம குக்கரில் ஒரு 3 விசில் வரோட வேக வைக்கணும். மூணு விசில் ஆயிருக்கேன், நான் எடுத்திருக்கேன் பாருங்க. தோல் இப்போ நம்ம ஈஸியாக வந்துடுது. வாழைக்காலையும் மற்றும் உருளைக்கிழங்குலையும் கையிலே எடுத்தால் வந்துடுது. அடுத்து ஒரு ஃபோர்க் இல்லைன்னா ஸ்மாஷர் வச்சு இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஃபுல் ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன் இப்போ. ஸோ இந்த பேட்டிக்கு நம்ம இப்போ ஒரு 3 ஸ்பூன் நல்லா சின்னதாக நறுக்க வச்சா வெங்காயம் சேர்க்க போகிறேன். அடுத்து மசாலா சேர்க்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள், ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்கலாம். ஸோ இது ஒரு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் எல்லா பக்கமும் அந்த மசாலா தொட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிறபடி. பாருங்கள், ஃபுல் நீட்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டே வாழைக்காய் பொட்டேட்டோ வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதை விட்டு நான் இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம கையிலேயே நீட்டாக இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பைண்டிங்கோஸ்கரம் நான் இப்போ 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை சேர்க்க போகிறேன். அகெயின் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கையில் ஒட்டாமல் இருக்கிறது கையில் எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். ஸோ என்கிட்ட ஸ்டீல் ஸ்கியூவர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு லேயர் எண்ணெய் தேடவிருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்கியூவர்ஸ் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்குது, நான் அதை உங்களுக்கு அடுத்து காமிக்க போகிறேன். ஸோ நான் ஒரு மீடியம் சைஸ் பால் எடுத்து அதை ரெக்டாங்குலர் ஷேப்பாக தட்டியிருக்கேன். ஸோ நம்ம அதை ஸ்கியூவர் உள்ள வச்சு நல்லா கெபாப் மாதிரியாக ரோல் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எண்ணெய் வச்சுருக்கணும், இல்லைன்னா கையில் ஒட்டுற சான்சஸ் அதிகம். பாருங்கள், நான் ஒரு 3 பண்ணியிருக்கேன். இப்போ ஆல்டர்னேட்டிவாக ஃபாயில் ஷீட்ஸ் இருக்கும் இல்லையா, அது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு போங்க. நார்மல் ஒரு ஃபோல்டு பண்ண மாதிரி சின்னதாக ஃபோல்ட் பண்ணிட்டு போங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு எண்டில் நீட்டாக லாக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கியூவர் மாதிரி நம்ம ஷேப்பில் தின்னாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம இன்ஸ்டன்ட் ஸ்கியூவர் ரெடி. ஸோ இதை அதே மாதிரியே பேட்டி தட்டி இப்போ நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம போத் எட்ஜஸில் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபாயில் ஷீட்டை கட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு தவா வச்சுருக்கேன், அதில் ஆயில் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு ஸ்கியூவராக இந்த தவாவில் சேர்க்கலாம். பாருங்கள், நம்ம ஃபாயில் வச்சு பண்ண ஸ்கியூவர் இது. நான் சைடில் எக்ஸ்ட்ரா எட்ஜஸை கட் பண்ணிவிட்டேன். நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கியூவர் ஷேப்பே வந்திருக்கு. மேலே ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், ஒரு சைடு வந்திருக்கு, நான் திருப்பி போட்டிருக்கேன். ஸோ அதர் சைடு கூட நம்ம இப்போ ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம 4 பக்கமும் திருப்பி போட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும். பாருங்கள், வாழைக்காய் நல்லா வெந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, வெளியே உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்குறதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் நார் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஸ்மோக் வந்தப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கல, ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைங்க. பாருங்கள், நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். அந்த ஸ்மோக் வரதுலேயே உங்களுக்கு தெரியும், வாழைக்காய் அந்த ஸ்மோக் இன்கார்பரேட் ஆகி நல்லா ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகிருக்கும். ஸோ இது கூட நான் ஒரு சிம்பிள் மின்ட் சட்னி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நம்ம சேனலில் அதர் குக் வித் கோமாளி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். Thank you.